சோம்பேறி சிக்கனையே தோக்கடிக்கும் பேச்சுலர் உப்பு கறி. இதுக்கு நிறைய பொருள்கள்லாம் தேவையே கிடையாது. 7 பொருள் இருந்தாலே போதுமானது. பொருள்கள் என்னமோ குறைதான். நாங்கள் சொன்ன மாதிரி சுவை அவ்வளோ அதிகமாக இருக்கு ஒரு வாய் சாப்பிடும் போது. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் தாங்க எடுத்திருக்கோம். சூப்பரான டிஷ். ஆமாங்க, இப்போ இத்தனை நாள் எடுத்தது சூப்பரான டிஷ். சூப்பருக்கு மேலே சூப்பர். வழக்கம் போல சூப்பரான டிஷ் சூப்பர் தாங்க. அப்போலாம் நிறைய பொருள்களை வச்சு நம்ம சமைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு 7 பொருளை வச்சு தான் இன்னைக்கு இந்த டிஷ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கனையே தோக்கடிக்கும் பேச்சுலர் உப்பு கறி. அப்படியே அப்பா ஓரம் இல்லை, இவரு பேச்சுலரா சங்கமே வச்சிருக்கு தெரியாது உங்களுக்கு? சங்கத்தில் தான் ஒவ்வொன்றா கண்டிட்டு இருக்கேன். சங்கம் தனியாக இருந்தால் தான் சட்டப்படி நடக்கும். சட்டப்படி அந்த மாதிரி பேச்சுலருங்கெல்லாம் ஈஸியாக ஒரு உப்பு கறி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் செய்கிற செய்முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நிறைய பொருள்கள்லாம் தேவையே கிடையாது. ஒரு 7 பொருள் தான். கோழிக்கறியை சேர்த்தியே 7 பொருள் இருந்தாலே போதுமானது. அப்பேற்பட்ட விருந்து செஞ்சு எம் காயத்ரி மற்றும் குடும்பத்தார் மதுரையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நாங்கள் சிறப்பாக இந்த விருந்து செய்ய போகிறோம். அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த விருந்து கொடுக்குறாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பேச்சுலர் கோழிக்கறி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அதோட கடவுளின் குழந்தைங்களுக்கு இரவு விருந்து என்னென்னலாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஐயா? ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, ஒரு உருளைக்கிழங்கு மசாலா, வடி சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ஒரு தக்காளி ரசம், அதோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு பேச்சுலர் உப்பு கறி. உப்பு கறின்னா என்னன்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உப்பு கறின்றது ஒரு தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவு வகையில் ஒரு வகையான உணவு. அதுவும் கோழியை வச்சு செய்யக்கூடியது. இது அதிக அளவில் எந்த கோயிலில் பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு தான். மற்றபடி இதுக்குன்னு பெரிய வரலாறு எதுவுமே குறிப்பிடலை. ஆனால் இது வந்து ஒரு செட்டிநாடு உணவை சார்ந்ததுன்றாங்க. செட்டிநாடு மக்கள் அதிக அளவில் விருப்பமாக சாப்பிடக்கூடிய உணவு, வீட்டில் வந்து எளிமையான பொருட்களை வச்சு எளிதாக பண்ணக்கூடிய உணவுன்றதால செட்டிநாடு மக்கள் இதை அதிக அளவில் சாப்பிடுன்றாங்க. இது எது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம்? முக்கியமாக பார்த்தோன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், அப்புறம் வெள்ளை சாதம், இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆண்டுதோறும் இந்த உணவுகள் தான் வந்து மக்கள் வந்து தமிழ் மக்கள் அதிக அளவில் எடுத்துக்கிற உணவு. அதோடு சேர்த்து இந்த உப்பு கறியை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சுலர் உப்பு கறி தான் இப்போ நான் காட்ட போகிறோம். வேறு உப்பு கறி தான் எனக்காக பேச்சுலர். நீங்கள் செட்டிநாடுலாம் ரொம்ப ஃபேமஸ்ன்றீங்க. இப்போ பள்ளிப்பாளையத்துலலாம் உப்பு கறின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாங்க, அங்கே தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதெல்லாம் வேணால் குறிப்பில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா செட்டிநாடு உணவு வகையில் பாரம்பரிய உணவு தான் இது மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சோம்பேறி சிக்கனை தோக்கடிக்கும் பேச்சுலர் சிக்கனுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இதில் இருக்கிறதுலே பெரிய பேச்சுலர் இங்கே ஒருத்தருக்காரு. இப்போ சக்கத்தில் இருக்கீங்களா இல்லைங்களா? நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? உறுப்பினர் அடையாள அட்டையில கொடுத்தாரா? பார்த்துங்க மக்களே, இங்கே சங்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னு. மூத்த உறுப்பினர். நல்ல வெட்டி வச்ச கோழிக்கறி, சுத்தமான நல்லெண்ணெய், விதை நீக்கிய வரமிளகாய், நறுக்கி வச்ச வெள்ளை பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்புத்தூள். இதுக்கு முக்கியமாக 2 விஷயங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணெய் நல்லெண்ணெய், இது முக்கியமானது ஒன்று. அதே மாதிரி காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் வரமிளகாயை விதையோடு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லை குழந்தைங்க, அதனால் விதை எடுக்கவே அம்மா நேரம் ஆச்சு மாஸ்டருக்கு. ஸோ விதை எடுத்துருக்கோம் நாங்கள். நீங்கள் விதையோட காரம் அதிகமாக சாப்பிட்ணும், தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி விதை எடுத்துகிட்டு இப்போ 5 மிளகாய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல விதை எடுத்துகிட்டு 10 மிளகாய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த கோழிக்கறியோட வண்ணம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நிறையா பேருக்கு அந்த எண்ணெயில் இருக்கிற மிளகாய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விருப்பப்படுவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் 1 கிலோ கோழிக்கறி எடுத்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க, எள்ளெண்ணெய். எடுத்தோன்னே வரமிளகா சேர்த்துறீங்களா? வரமிளகா ஆரம்பத்தில், ஏன்னா என்னோட மிதமான சூட்டில் இருந்து இந்த வண்ணமும் இந்த காரமும் சேர்க்குற எல்லா பொருளையும் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் சேர்க்க போகிறது விதை இல்லாத வரமிளகாய். ஒரு 1 கிலோக்கு நீ கறி எடுத்திங்கன்னா ஒரு 10 மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துங்க. ரெண்டாவது கறி வேகும் போது இந்த மிளகாய் ஃபுல்லாக கரைஞ்சிடும். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச வெள்ளை பூண்டு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. மிளகா லேட்டாக வரையினாலே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா அது கறியோட வேகும் போது நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வரும். இப்போ நீங்கள் எண்ணெயை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கலர் மாறிக்கும். இது கறியோடு இன்னும் வேகும் போது நல்லா கரைஞ்சி அந்த எல்லா கோழிக்கறிக்குமே நம்மளுக்கு இந்த சூப்பரான சுவை கொடுக்கும். ஆரம்ப மனம் தான் அந்த காஞ்ச மிளகா தான். இது அடுத்தது பார்த்தா கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா உருவி தாராளமாக சேர்த்துங்க.
ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஆம்லேட்டுக்கு பொடியாக நறுக்கின மாதிரி நறுக்கி வச்சுங்க, அதையும் சேர்த்துக்கிறோம். போடுங்க. செட்டிநாடு உணவுன்னு சொல்லியாச்சு. செட்டிநாட்டில் அதிகமாக பயன்படுத்துறது சின்ன வெங்காயம் தானே? ஆமாம், இதுக்கு கம்பல்சரி சின்ன வெங்காயம் தான். நம்ம அதிக அளவில் பண்ணுறதால அடுத்தடுத்து அவ்வளோ பொருட்கள் இருக்குது, இன்னும் அவ்வளோ ஐட்டம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் பெரிய வெங்காயத்தை நாங்கள் இன்னைக்கு சென்ட்ரல் லீவில் இருக்கா? ஆமாங்க, 2 பேர் தான் வேறு இருக்குது. அதனால் நாங்கள் சின்ன வெங்காயத்தை, இதே வந்து மிளகாக்கு விதை எடுக்கணும், பூண்டுக்கு தோல் உரிக்கணும், பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் நறுக்கணும், இதுக்கே டைம் எடுத்துக்கும். இன்னும் சின்ன வெங்காயத்தில் உட்காந்தோன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் சமைக்க முடியும். அதனால் நாங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்தினா தாராளமாக நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், சுவை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இங்கே தரையிலையா இல்லை பாத்திரத்தில்? அது டைட்டாக ஒட்டி இந்த மாதிரி இருந்தால் ஆட்டலாம். உப்பு தூளுக்கும் இது கையாக ஒரு பேர் வச்சுருக்காருங்க, உப்புக்கு ஒரு பேர் வச்சுருக்காருங்க. உப்புக்கே ஒரு பேர் இருக்குங்க. ஆமாங்க, எல்லாரும் பழைய பேர் தாங்க, மகாலட்சுமின்னு வாங்க. அது மகாலட்சுமி சீக்கிரம் கரையிறதுனால. ஆமாம், லக்ஷ்மி எப்பயுமே ஒரு இடத்துல தங்க மாட்டோம், சட்டு சட்டுன்னு கரைஞ்சிக்கினே தான் இருக்கும். இந்த நேரத்தில் கோழிக்கறிகளை சேர்த்துக்க போகிறோங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. பொடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மட்டும்தான், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லா பொருளும் முடிஞ்சிச்சு போல். அவங்க வரட்டும் அவ்வளோதாங்க, சிம்பிளாக பேச்சுலர் அழகாக வீட்டில் சூப்பராக பண்ணலாம். நல்ல வாசனையாக காஞ்ச மிளகா காரத்தோட சாரோட கறி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நம்ம இன்னும் தண்ணியே விடலை, கோழி விட்ட தண்ணி எண்ணெய் அவ்வளோதான். வெந்துருச்சுங்களா? கண்டிப்பாக சூப்பராக வந்துடுங்க. பர்ஃபெக்டான ஒரு உப்பு கறி பக்காவாக ரெடி ஆகிருக்கும். தண்ணியே நம்ம சேர்க்கலை, முழுக்க முழுக்க அந்த காரம், அந்த பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் மட்டும்தான். திறந்து பாருங்கள், சும்மா தங்கம் மில்ற மாதிரி மின்னும். என்னங்க வெள்ளையாக இருக்குது? ஆவி எடுத்துச்சு சொன்ன மாதிரி மின்னதையா என்னதுங்களா? அந்த எண்ணெய் மேலே வந்துட்டுங்க, கறி ரெடி. கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே வச்சுக்க பாருங்க. இப்படி இருக்க பாருங்க, அந்த பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கும்போது வாய் வரும்யா? வாய் மட்டும் வராதுங்க, நாக்கு ஊருன்றீங்களா? எல்லாமே அப்படியே தாண்டவம் ஆடும் நம்ம சாப்பிடும்போது. நல்ல டைம் எடுத்து குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலே தான் கறி நல்லா வெந்து வரணும். காரம் வந்து ஏற 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 அந்த நேச்சுரலான வண்ணம் கிடைக்கும். எல்லாமே அவ்வளோ காரஞ்சாரமாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் அந்த ஒயிட் ரைஸுக்கு பெசன் சாப்பிடும்போது முழு காரத்தோட சுவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கடைசியாக தேவையான அளவு உப்புத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் ஆரம்பத்திலே சேர்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி சுண்ட 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 உங்களுக்கு உப்பு அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக இறக்கும் போது உப்புத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும். வேறு உப்பு கறி தானே? ஆமாங்க, லேசாக உப்பு தானே இருக்கும் இல்லையா? அது பண்டைய காலத்தில் வந்து உப்பு கண்டம் போட்டு வைக்கிறது தான் உப்பு கறி. அது உப்பு போட்டு மேலே காய வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வேணும்னும் போது எடுத்து செஞ்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு ஹோட்டலில் உப்பு கறி கேட்டால் கரெக்டாக கடாயில் வந்து கொச்சிக்கிட்டே இருக்கும். சரியான சைடு செய்யலாம். பயங்கரமாக இருக்குங்க. மிளகெல்லாம் எக்காரத்தை கொண்டு சேர்க்க தேவை, இந்த காரமே போதுமானது. அவ்வளோதாங்க, அப்படியே அடுப்பு நிறுத்தி. பேச்சுலர் உப்பு கறி தக்கரை பண்ணியாச்சு. இப்போ ருசிக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. சோறில் வச்சோன்னு இன்னும் தக்கன்னு மின்னதையா. அதுதான் அந்த நல்லெண்ணெய். அப்படி மிளகாயெல்லாம் பாருங்களேன், எல்லாம் நல்லா வெந்த கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் இது சுவைன்னு பார்த்தோம்னா அந்த மிளகாயோட சுவை சூப்பராக இருக்கும். இந்த நல்லெண்ணெய் வாசனை ப்ளஸ் இந்த நம்ம போட்ட அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டோடைய மனம் அப்படி இருக்கும். சூப்பராக சாப்பிட. ஐயா சாப்பிட்டாரு. நம்ம காரத்தூள் எதுவுமே சேர்க்கலை, வெறும் அந்த காஞ்ச மிளகா தான். தூள் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மஞ்சத்தூள் தான். அந்த மஞ்சத்தூளோட நிறமும் அந்த காஞ்ச மிளகா காரமும் முழுக்க இந்த கறியில் நல்லா ஏறி இருக்குது. இந்த சாந்தில் அப்படியே பெசன் சாப்பிடுமா அந்த காரம் நல்லா உரைக்குது. உள்ளே போகிறோமா அடி தொண்டை முடிக்க தெரியுது. என்னச்சா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு வித்தியாசமான உப்பு கறி தாங்க. ஏன்னா பொருள்கள் என்னமோ குறையுதான். நாங்கள் சொன்ன மாதிரி
சுவை அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஒரு வாய் சாப்பிடும்போது அந்த ஒரு சிறு காரணமும் பூண்டோட மனமும் சுவையும் அல்லதுங்க. அதான் வெங்காயம் வந்து சும்மா கண்ணாடி பத மாதிரி தான் வச்சுருந்தோம். இந்த எண்ணெயிலே கோழிக்கறி வெந்து 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 ஒரு வித்தியாசமான ஒரு உப்பு கறி தான். உண்மையிலே பேச்சுலருங்க வந்து நீங்கள் ஹோட்டலில் போய்ட்டு 200 300 கொடுத்தாலும் வாங்கவே வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்க இந்த லெவல் வச்சு வருகிறதுயா. சாப்பிட்லாயா? இங்கே பாருங்க நூல் நூல் நூலாக வெந்திருக்குங்களா, அப்படியே சாப்பிட்றோம். சாப்பிட்ருங்க. இந்த உணவை கொண்டு போயிட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கு சாம்பார் ரசம் அதோடு வச்சு இதை சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இதை கூட பெசன்ட் சாப்பிட்லாம், செம்மத்தையும் என்ஜாய் பண்ண போகிறாங்க. திருமதி எம் காயத்ரி மற்றும் குடும்பத்தார் மதுரையிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் தட்டப்படலான்னு விருந்து தயார் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கடவுளின் குழந்தைங்களை கொண்டு போய் இரவு விருந்து கொடுக்க போகிறோம். கொடுக்கலாங்களா? கண்டிப்பாக. ஐயா இந்த பக்கம் சோறு வெந்து கொண்டு இருக்கிறது. அந்த சைடு வடி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்மளை கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் சும்மா மணக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிறப்புக்கு நெய் சேர்த்துக்கணும். அப்படியே நெய்யோட வாசனையோட நெய் சேர்த்திங்களா? ஒரு மல்லி தலை சேர்த்து சாம்பார் 10 நிமிஷத்தில் கேஸ் ரெடி பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். இல்லை கல்ல கலகிருக்கீங்க. நெருப்பு வழக்கம் போல் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி அரேபியன் கிரேப்ஸ்லாம் போட்டு முந்திரிலாம் போட்டு சும்மா தலை ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் சாதங்க ஏன்னா இரவு விருந்து, அதனால தான் நேரத்துக்கு வடிக்கும். அடுத்தது ரசம் தயாரா? ரசம் தயார், தக்காளி ரசம் தயார். அப்படியே நுர கட்டுது. இந்த நேரத்தில் கூடுதல் மணத்துக்கு மல்லிகை சேர்த்து அப்படியே முடிச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் அம்மா வாசனை வருது. அட்டகாசம் போங்க. இரவு விருந்து கொண்டு வந்தாச்சுங்க. என்ன நல்லா விருந்து கொண்டு வந்துருக்கோன்னு பார்த்துடலாங்களா குழந்தைங்களுக்கு? கண்டிப்பா. சொல்லுங்க. சோறு, வெள்ளை சோறு, சிக்கன் உப்பு கறி, நான் சொல்லிட்டேன் இல்லையே. உருளைக்கிழங்கு கிழங்கு வாசனை எப்படி இருக்கு சிஸ்டர்? சொல்லுங்க. நல்லா இருக்குது சார். நல்லா இருக்கு. செமையா இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா, கேசரி, பச்சை கேசரி பார்த்துருக்கீங்களா? சூப்பரா. கேக்கு மாதிரி செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்ட சாம்பார், வெள்ளை சாதம், வெள்ளை சோறு, ரசம். ரசம் போதுங்களா? போதும் சார். கொடுத்துலாங்களா குழந்தைங்களுக்கு? கொடுக்கலாம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த இரவு உணவை மதுரையிலிருந்து எம் காயத்ரி அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு இரவு உணவை அளிக்கிறார்கள். எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த இரவு உணவு அளிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றி தாருமானவரே. அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்துபடி நடத்துமானவரே. குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிமானவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை தாருமானவரே. குடும்பத்திலே சமாதானத்தையும் ஒற்றுமையையும் பொருளாதார வசதியையும் தந்துபடி நடத்துமானவரே. அவருடைய உள்ளத்தின் உணர்வுகள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி தாருமானவரே. அவர்கள் செய்கின்ற தொழிலையும் அவர்கள் செல்கின்ற பயணத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து நீர்தாமை நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குங்க. ஓகே. நல்லா இருக்குங்களா சாப்பாடு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சொல்லு. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குங்களா சாப்பாடு? என்னப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? சாப்பாடு நல்லா இருக்கு. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க.
மகிழ்ச்சியாக கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொடுத்தேன். குழந்தைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லியும் பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் காயத்ரி மற்றும் குடும்பத்தார் மதுரையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கடவுளின் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. கற்றது கையளவு பாய்.